இங்கே மெட்ராஸை பொறுத்தவரை நான் 80ல் பிறந்தவன். ஸோ 90கள் வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்முடைய மீட்பர்களாக, எங்களுடைய மீட்பர்களாக திமுகவும் அதிமுகவும் தான் சொல்லப்பட்டிருக்குது. இதுதான் இவங்க தான் நம்மளை மீட்டாங்க. பெருமையாக பேசுவானுங்க, போஸ்ட் ஓட்டுவானுங்க. இல்லை, இவர்கள் நம்மை மனிதர்களாகவே கருதவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை ஆட்சி அரசியல் அதிகாரம் பார்ப்பனர்களிடமிருந்து ஓபிசியிலிருந்து பவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கே தவிர இங்கு ஜாதி ஒழிப்பு நடக்கல. இங்க பேச்சுக்கு பார்ப்பன எதிர்ப்பு பேசுவாங்க, பூணுதெல்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணுவாங்க. ஆனா அரசின் பல மட்டத்தில் லாபியிஸ்டுகளாகவும் பிளானிங் கமிஷன்லயும் எல்லா இடத்துலையுமே பார்ப்பனர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. உதயநிதி முதல்ல ஓடி போய் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு தான் ஹெல்ப் பண்ணுறாரு. ட்ரிப்ளிகேனில் பல குரூப் இருக்குது. அப்போது இங்கே ஜாதி ஒழிப்பு பார்ப்பனர் எதிர்ப்பாகவும் இல்லை, அது ஓபிசிகளுக்கு, அது தலித்துகளுக்கு எதிரான, ஓபிசிகளுக்கு ஆதரவான ஒரு இதுதான். அப்போது இங்கே நம்மளுக்கு திமுகவுக்கு முன்னாடியும் இல்லை திமுக வந்த பிறகும் நம் மனிதர்களாக நடத்தப்படாமல் இருக்கும் பொழுது நம்ம யார் காப்பாற்றினார்கள்? நமக்காக சண்டை போட்டது யாரு? சண்டை செஞ்சது யாரு? சண்டை செய்வோன்றோம். நமக்காக அங்கே நின்று சண்டை செஞ்சது யாரு? இதையெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு நாமளே சொல்லி கொடுக்கல, தலித் சமூகத்தினரே சொல்லி கொடுக்கல. பெரியாருங்கிறான், அம்பேத்கரை சொல்லி கொடுத்துருக்க மாட்டான். இன்னைக்கு 1926 ஜனவரி, இது ரொம்ப முக்கிய நாள். நான் ஒரு அரசியல் படி நான் ஒரு கிறிஸ்டியன். நான் மத ரீதியாக கிறிஸ்தவன் கிடையாது, நான் அரசியல் ரீதியாக ஒரு கிறிஸ்டியன். இட்ஸ் மை பொலிட்டிக்கல் ஐடென்டிட்டி. மேபி டுமாரோ ஐ வில் கன்வெர்ட் டு புத்திசம். பட் நான் கிறிஸ்மஸை கூட பெருசாக கொண்டாடினதில்லை. 1926 ஜனவரி 26 தான் எனக்கு முக்கியமான ஒரு புனித நாள். அரசியலமைப்பு தான் எனக்கு புனிதமான நூல், அதுதான் எனக்கு முக்கியம். இந்தியா உருவானது 1947 கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவா வெள்ளையன் கையில் கொடுத்துட்டு வெளியே போனது 1947. இந்தியா உருவானது 1950 ஜனவரி 26. ஒரு இன்விடேஷனை போட்டேன், புரட்சி பாரதம் கட்சிக்கு நான் போறேன் மீட்டிங்க்கு. அசிங்கமா திட்டம், அசிங்கமா. நான் பயங்கர அதுக்கு மேல அசிங்கமா பேசுவேன். ஏன்னா தலித் பெண்களை பொறுத்தவரை எங்களின் ஆயுதம், முதல் ஆயுதம் வசை சொற்கள் தான். நான் ஆயுதத்தை எடுத்தாலும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் போக விரும்பல, நான் ரொம்ப ஜனநாயகமாக போறேன். ஆனால் வசை சொற்கள் தான் என்னால் முதல்ல முடிஞ்சது. நானும் திட்டுறேன், நீ எப்படி இங்கே போகலாம்? நான் கேட்குறேன், KKSSR ராமச்சந்திரன் ரெட்டி மாநாட்டுக்கு போகிறாரு, PTR பழனிவேல்ராஜன் முதலியார் மாநாட்டுக்கு போகிறாரு, நேரு ரெட்டி மாநாடா அப்படி போவார். இவங்கெல்லாம் என்ன ஜாதின்னு இவங்க மாநாட்டுக்கு, ஜாதி சங்க மாநாட்டுக்கு போகும்போது தான் தெரியும். இவர்கள் அங்கே போகிறதுக்குரிய விளக்கத்தை எல்லாம் நம்ம கேட்க மாட்டோம், நம்ம மக்களே கேட்க மாட்டோம். நான் உனக்கு ஓட்டு போடுறேனே, நீ ஏன் இந்த ஜாதி சங்கத்தில் போய் உட்கார்றேன்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அந்த ஜாதி சங்கத்தில் தான் ஆணவ கொலைகள் பற்றி பேசுவதும், அந்த ஜாதி சங்கத்தில் தான் ஆணவ கொலை செய்தவனை பெயில் எடுப்பதும், அவன் குடும்பத்தை பாதுகாக்கிறதும், அவங்க லேடிஸை அடக்கி வைப்பது குறித்தும், தலித்துகளை பற்றி மோசமான முடிவுகளை கொடுத்து இங்கே தான் எடுக்கப்படுது. ஆனால் இங்கே திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை வேற யாருமே அந்த ஜாதி சங்கத்துக்கு போகும்போது நாமளே கேட்க மாட்டோம், அவர்கள் விளக்கம் கொடுப்பதில்லை. ஆனால் நான் குடியரசாட்சியை பாதுகாத்தல்ங்கிற ஒரு இடத்துக்கு, புரட்சி பாரதத்துக்கு நான் வரும் பொழுது நீ ஏன் போறன்னு என்ன கேட்கிற? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! நான் ஏன் என்னுடைய ரத்தத்தோடையும் என் சொந்தங்களோடையும் சேரக்கூடாது? நீ ஏன் அப்படி பார்க்குற? என்ன தேர்தல் கூட்டணியை வைத்து லெஃப்ட் ரைட்டு, அதனால இந்த பக்கம் தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலித்துகள் மோசமானவர்கள், அந்த பக்கம் தேர்தல் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆணவ கொலை செய்யறோம் நல்லவனா? ஸ்டாலின் போறாரு டெல்லியில், நேஷனல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம்னு ஒன்று, அங்கே இருக்கணும் அப்படியே புல்லறிகிறான். நான் வாழ்க்கை ஃபுல்லாக ஐம் ட்ராவலிங் த்ரூ அவுட் இந்தியா. நான் பேசுகிறேன் தமிழகத்தில் ஜாதி வன்முறை.
அவன் சொல்கிறான் என்கிட்ட ஹிந்தியில், ऐसा नहीं होता दीदी, தமிழ்நாடு बहुत progressive है, பெரியார் மண் है அப்படின்னா. இல்லைடா மண்டையா, அது கிடையாது, புரிஞ்சுக்க. நான் சொல்கிறேன், நான் அடி வாங்குறேன், டெய்லியும் நான் அடி வாங்குறேன், என் மக்கள் அடி வாங்குறாங்க. இங்கே ஜாதி கொலைகள் அதிகமாக இருக்குது, பாகுபாடு அதிகமாக இருக்குது. தினமும் ஒருத்த மலைக்குழியில் சாவுறான். என்னுடைய மனிதன் ஒருத்தன் தெய்வம் மலைக்குழியில் இறங்குறான். இங்கே தண்ணி டேங்கில் மலத்தை கலக்குறாங்க. இங்கே திண்ணியம் நடந்திருக்கு, இங்கே கீழ்வேண்மணி நடந்திருக்கு, இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. அப்போது என்ன மாதிரியான ஒரு ப்ரொஜெக்ஷன் பாருங்கள். இவர் போய் நேஷ்னல் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபாரம், அதுக்கு யாரை கூட்டு போகிறாருன்னா, அந்த குரூப்பில் நான் யார் சமூக நீதியை காப்பாற்ற போடுறா, கொங்கு ஈஸ்வரன். யார் கொங்கு ஈஸ்வரன்? கொங்கு மக்கள் கட்சி, யுவராஜ் இருந்த கட்சி. கோகுல்ராஜுக்கு, கொலை வழக்கில் இருந்த யுவராஜுக்கு எல்லாமே பண்ண கட்சி. நீ போய் சமூக நீதியை காப்பாற்றுவியா? இதுதான் உன்னுடைய சமூக நீதியா? அப்போ உன்னுடைய தேர்தல் கூட்டணியை நீ நல்லவன் நான் கெட்டவன் இல்ல. அண்ட் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ், அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ஒன்று இருக்குல்ல, தலித்துகள் இவ்வாறு இந்த கோட்ல இப்படிதான் நடந்துக்கிறோம். தலித்துகள் எந்த மாதிரியான அரசியலை செய்ய வேண்டும், எந்த அரசியல் கருவிகளை கையில் எடுக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணேன். சூத்திர நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ என்ன ஒடுக்குற? நீ யார் முடிவு பண்றதுக்கு? நீ யார் முடிவு பண்ண? இது ஒரு பக்கம் பிரச்சனை. இந்த ஜாதி பிரச்சனைகளை பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது முடியல. டெய்லி ஒரு நான் அடிக்கடி எவிடன்ஸ் கதிரோட நிறைய வேலை செய்யும் பொழுது டெய்லி ஒரு பிரச்சனைகள், டெய்லி ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் வரும், அதை டிரான்ஸ்லேட் பண்ணணும், நியூஸ் ஆக்கணும், இவ்வளோ இஷ்யூஸ் வரும். முடியல. நான் தெரப்பி போயிட்டேன். ஏன்னா தலித்தாக பிறந்தா இருக்கிற அந்த பிரச்சனைகள், பாகுபாடு, அரசியல் நான் தெரப்பி போகிறேன். அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு யாருங்க ப்ராப்ளம்? பிஜேபியா? இல்லைங்க, பிஜேபி என்னோட எதிரிங்க, என்னோட நேர்மையான எதிரி. பிஜேபியோட ஆயுதத்தை எனக்கு தெரியும். ஐ நோ ஹவு டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஃப்ரம் பிஜேபி. அப்போது டிஎம்கே பிரச்சனையா? எனக்கு அந்த அதுவும் தெரியும், அவங்க துரோகம் பண்ணுறாங்க. பட் ஐ கேன் சீ தட். எனக்கு அதுவும் பிரச்சனை இல்லை. அப்போ யார் தான் அவங்களுக்கு பிரச்சனை? என் சொந்த ரத்தங்கள் எனக்கு பிரச்சனையாக இருக்கிறார்கள்னு சொன்னேன். எக்ஸாக்டாக இந்த வார்த்தையை நான் போன வாரம் சொன்னேன். மை ஓன் பிளட் இஸ், அது எனக்கு அதீத வலியை ஒருத்தன் கத்தியில் குத்துறதை விடவும், ஜாதி ரீதியாக திட்டுறதை விடவும், என் சுய சமூகத்தின் துரோகம் இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அரசை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இல்லை திமுகவை நோக்கி ஒரு கேள்வி வைக்கும் பொழுது, இவங்க கூட சேர்ந்து அடிக்கிறாங்க. நான் எந்த கட்சியை சொல்கிறேன்னு தெரியும். அவர்கள் என்னோட அவங்க கூட சேர்ந்து திட்டுறேன். நான் என்ன சொல்கிறேன், சரி நீங்கள் தோழமை சுட்டுதல், நீங்கள் தோழமையாக இருக்கீங்க, நீங்கள் தேர்தல் அலையன்ஸ்க்காக நீங்கள் ஒன்றா இருக்கீங்க, அது பெரிய பிரச்சனை இல்லை, அதை பற்றி நான் ஒன்றும் கேட்கல. ஆனால் பேசுகிறவனை வாய மூடாதங்கிறேன். பேசுகிறவனை வாய மூடாத, பேசுகிறவனை எதிரியோடு சேர்ந்து கொண்டு கல்லு கொண்டு அடிக்காது. யூ சப்போஸ் டு ப்ரொடெக்ட் மீ, நாட் அட்டாக் மீ. அவன் கேட்டாங்க, நேற்று ஒருத்தர் கேட்டார், நீங்கள் இது வரைக்கும் எங்கள் மேடைகளில் வந்ததே இல்லையே, ஏன் எங்கே போகிறீங்க? அந்த கட்சியிலேருந்து தான். கவிதை எழுத கூப்பிட்டார்கள் சார். கவிதை எழுத வேண்டும், நான் அதுக்கு பிறக்கல சார். நான் வந்து ஆக்டிவிஸ்ட், எழுத்தாளர். என் எழுத்தில் கோபம் தெரிக்கும். இந்த கவிதை போடுறது, இந்த புகழ்ந்து மலர் எழுதி போடுறது, இதுக்கான தலித் அரசியலுக்குள் நான் வரவில்லை. இவர்களுக்கு பெண்கள் தலித் அரசியலுக்குள் இதுக்கு தான் தேவைப்படுறாங்க. என்னை பற்றி கவியரங்கம் நடத்துறியா வா, என்னை பற்றி புகழ்ந்து பேசிட்டு சொல்லிட்டு போறியா வா. ஆனால் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனைகளை நீ விவாதிக்கக்கூடாது, கூட்டணி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீ விவாதிக்கக்கூடாதுங்கிற என்னுடைய தலித்தானே பேசுகிறார். எனக்கு அது பிடிக்கல. தலித் இயக்கம் என்பது அம்பேத்கர், நீங்கள் இன்னைக்கோ எல்லா காலகட்டத்தோடு நீங்கள் தலித் இயக்கம்னு எடுத்தாலே பெண்கள் தான் கூட இருந்திருக்காங்க, பெண்கள் தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தா இங்கே தோராயமாக 5 பெண் கூட இல்லை. நான் பாலாஜிக்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். ஒரு முறையும் நான் போயிட்டு இது மாதிரி டாப்பிக்கில் பேசும்போதும் அந்த இடத்துல பெண்களே இல்லை. அப்போது எங்கே சார் உங்கள் தங்கச்சி, உங்கள் அம்மா எங்கே, உங்கள் ஒய்ஃப் எங்கே, உங்கள் பொண்ணு எங்கே, வீட்டில் சமையல் செஞ்சிட்ருக்காங்களா, துணி துவைக்க சொல்லிட்டு வந்துட்டிங்களா? இங்கே பெண்களை அனுப்புங்க சார், எங்களுக்கு இருக்க தைரியம் அதிகம். சொன்ன மாதிரி நாங்கள் பெருசாக எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம்.
எந்த கூட்டத்திற்கு போனாலும் சரி, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் டு பி இன் தி ஸ்டேஜ், டு பி வித் அண்ணன் ஜெகன்மூர்த்தி. ப்ளஸ் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் தாத்தா ஒரு தலித் செயல்பாட்டெல்லாம் இருந்தார். பட் அதுக்கப்புறம் அவர் ஒரு இடத்துல நொடிஞ்சு போய் தோல்வி அடைஞ்சிட்டார். டிஎம்கே 90s அதுக்கப்புறம் தோல்வி அடைஞ்சிட்டார். அவர் அப்படியே அமைதியாயிட்டார். அதுக்கப்புறம் என் குடும்பத்தில் ஜாதியை வெளியே பேசவில்லை. என் குடும்பத்தில் ஜாதியை பற்றி அந்த ஃபோட்டோகிராஃபெல்லாம் மடித்து வச்சுட்டாங்க எல்லாமே. இப்போ நான் திரும்பி பேசுகிறேன். அப்போ எனக்கு நான் திரும்ப போய் பார்க்கும்பொழுது வட சென்னையில் எல்லாம் வக்கீலாக இருக்கான். நான் அடுத்து ஒரு புத்தகம் எழுதினேன், பெரும்பறை சேரி. ஏன்னா நம்மளுடைய சென்னையோட பேர் பெரும்பறை சேரி தான். அப்போ நான் போய் கேட்குறேன், ஒரு எல்லாருமே வக்கீலாக இருக்காங்க, ஒரு டாபிக் ஓடுது. ஸோ ஐ கோ அண்ட் ஐ மீட் எவ்ரி ஒன் வட சென்னை. நிறைய பேர் எனக்கு போஸ்டர் பற்றி கூட ஒரு பேட்டி எடுத்தாங்க. போஸ்டர் பற்றி சொல்லுங்கள், போஸ்டர் கலாச்சாரம் நல்லதா இல்லையா? பேனர் எங்கே பார்த்தாலும் எங்கள் வட சென்னையில் வியாசார்பட்டில், கனகாபுரமில் எல்லாரும் ஒரு வக்கீல் கோட்டை போட்டு ஒரு போஸ்டர் போட்டு அன்றைக்கி கெடாலாம் வெட்டி பிரியாணிலாம் போட்டு அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆஸ்க் பீப்புள் வாட் ஹேப்பன். திஸ் ஆர் 2 things. Ambedkar as a barrister, the first law minister of the country, அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. 2வது, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்த, இதையெல்லாம் ஊக்குவிக்க புவிமூர்த்தி அண்ணன் இருந்தார். நீ வட சென்னை என்கிற ஒரு இடத்துல 60களில் பட்டன் கத்தியெல்லாம் கொடுக்குறாங்க. இந்தா இங்கு யாரும் ரவுடிகள் கிடையாது, அரசியலால் ரவுடிகளாக உருவாக்கப்பட்டு மாற்றப்பட்டார்கள். அதுதான் இங்கே பெரிய விஷயம். அந்த நேரத்தில் எல்லாம் இப்போ கூட அதிகபட்சமான பொய் கேஸுகள், அதிகபட்சமான கஸ்டடி டார்ச்சர், இங்கெல்லாம் இந்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் சென்னையில் பொய் கேஸு போட்டால் வட சென்னைனாலே ரவுடி தானே. வட சென்னை இல்லைடா, நான் ரவுடிலாம் இல்லை. உன்னுடைய கோபம் மதுரையில் இருக்க ஒரு டாமினேட் என்ன சொல்கிறது, மதுரையில் இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதி இருக்கக்கூடிய உன்னுடைய கோபம் வீரம்னும் போது என்னுடைய கோபம் என்ன ரவுடித்தனமா? எந்த அறச்சினம்டா, நான் அறத்தின் பால் சிரமமாக இருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய கோபமும் உன்னுடைய கோபம் வேறு இல்லை. அப்போது ஒரு காலகட்டம் வருது, எல்லாரும் மேலே கேஸ் போடுறான்ல, நீ வக்கீலாக கண்ணை விரலோட்டாட்டுவா. என்னுடைய கணவர் கூட வக்கீல் தான். அப்போ அவர்கிட்ட கேட்பேன், நீ ஏன் இந்த கேஸ்லாம் எடுக்க மாட்டேற? நிறைய தலித் கேசஸ் நிறைய இருக்கே வட சென்னையில், நீயே ரொம்ப சிவில் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம தான் அவன் சொல்லுவான், நம்ம மக்கள்லாம் பாவம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே நின்றுட்டே இருக்காங்க ஷாலன் வக்கீலாகிட்டு. எனக்கு எனக்கு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன், அவன் போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறதுனால தான் பல பேர் இன்றைக்கி ஜெயிலில் இல்லாமல் இருக்கான். இன்று அவர்கள் வாழ்க்கையில் அதிக பணம் இல்லாத, கோர்ட்டுக்கே செல்லாத, வெறும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு செல்லுகிற வக்கீலாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பல பேரை காப்பாற்றுகிறார்கள். அதை புரிஞ்சுக்கணும் நாம். அப்போ அதற்கு ஒரு காரணமாக ஒருத்தர் இருக்கிறார். இன்னைக்கு நிலம் சேரியை காலி பண்ணுறேன். ஏன்னா எல்லா ஊர்லேயும் சேரி எங்கே இருக்கும்னா ஊருக்கு வெளியில் இருக்கும். சென்னையில் மட்டும் சேரி ஊருக்கு நடுவில் இருக்குது, காஸ்மோபாலிட்டனாக இருக்குது. அப்போ அதெல்லாம் அவனுக்கு கிளியர் பண்ணணும். அப்போ அவன் கிளியர் பண்ணிகிட்டே இருக்கான், சேரியை ஒழிக்கணும். அவனோட இதெல்லாம் என்னது, குடிசை மாற்று வாரியம் இல்லை, அது சேரி ஒழிப்பு வாரியம், நிலம் அபகரிப்பு வாரியம். அப்போது அதற்காக இப்போ யாருன்னு பார்த்தா வட சென்னையில் ஃபைட் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. சென்னையிலையும் சரி, எந்த கட்சியுமே இல்லை. ஒரு நாள் ஒருத்தரோட போய் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தால் முடிஞ்சிச்சுங்கிறாங்க. உடனே அதுக்கு ஒரு பாட்டு போட்டுடுறான், உடனே அங்கே மீசையை முறுக்குறோம் அப்படி இப்படின்னு ஒரு பாட்டு போடுறான், முடிஞ்சுது. இவன் பாட்டு போய் செம்மஞ்சேரியிலையோ எண்ணூர்லையோ போய் கடாசப்படுகிறான். இதையெல்லாம் என்னை போன்ற தலித் பெண்கள் பேசும் பொழுது பல தலித் கட்சிகளுக்கே பிடிக்கிறது இல்லை. இந்த கட்சியில் நான் அதெல்லாம் பார்த்ததில்லை, புரட்சி பாரதம்ல நெவர் எவர். சத்தியமாக அவங்களோட நான் கனெக்ட் கூட ஆனதில்லை, இவ்வளோ வருஷமா கனெக்ட் கூட ஆனதில்லை. ஆனால் இங்கேருந்து எனக்கு எந்த இதுவும் வரலை, எனக்கு அவமானங்கள் வரலை, எனக்கு கவிதை எழுத கூப்பிடல, ஆண்டு மலருக்கு எழுத கூப்பிடல, என்னை அரசியலை பற்றி பேச கூப்பிட்டார்கள். இதுதான் தலித் பெண்களுக்கு தலித் ஆண்கள் கொடுக்க வேண்டிய மரியாதை, செய்ய வேண்டிய விஷயம், அது நடக்குது. இதுதான் சமத்துவம்.
நீங்கள் வேற்று ஜாதிக்காரங்கிட்ட போய் எனக்கு சமத்துவத்தை கொடு, பிரதிநிதித்துவம் கொடுன்னு சண்டை போடுற நேரத்தில் நம் சமூகத்திற்குள் பெண்களுக்கு என்ன இடம் இருக்கிறதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நான் ஒன்றும் சொல்லலை, நீங்கள் இப்போ சொல்ல எங்கள் வீட்டில் விட்டு வந்தீங்கன்னு சொல்லும் போது நீங்கள் ஒன்றும் ஆணாதிக்கத்தால் விட்டு வரல. உங்களுக்கு அந்த விஷயம் தோணி இருக்காது மேபி, இல்லையா? அவங்க கஷ்டப்படுவாங்க, நம்ம பூந்தமல்லியிலேருந்து இங்கே வரோம், அவங்க வரணும் அப்படின்னு கூட கஷ்டப்பட்டுருப்பீங்க. தலித் ஆண்கள் இப்போ பெண்ணியம்லாம் ரொம்ப பேசி எனக்கு இந்த ஆண் பெண் பைனரிக்குள்ளேயே நான் போகல. இல்லை, தலித் ஆண்கள் வேறு மாதிரி இருக்காங்க. அவனால் காதலிக்க கூட முடியல சார். ஒரு தலித் ஆணுக்கு காதலிக்கவோ இல்லை அவன் ஒரு பெண்ணு மேலே அட்ராக்ஷன் ஆகும் போது கூட முடியல. 24 மணி நேரம் அவனுக்கு பயம், எப்போ கொலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. யோசிச்சு பாருங்க ஒரு தலித் ஆணுடைய மனநிலை. இவன் பெண்ணை யாரும் கட்டக்கூடாது, ஏன்னா யாராவது கட்டிட்டாங்கன்னா அந்த ஜாதி முறை ஒழிஞ்சிடும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறான், இருக்கிற அவமானகரமான வேலையெல்லாம் நீ செய். அப்போ அந்த பெண் உன்னை பார்க்கும்பொழுது அவளுக்கு உன் மேலே ஐய மலை குழியில் இறங்குறானே, இந்த வேலை பண்ணுறானே அப்படின்னு அவன் பண்ண வைக்கிறான், எமாஸ்குலேட் பண்ணுறான், அந்த ஆண்மையை ஒழிக்க நினைக்கிறான். என் பொண்ணு பார்க்கும்போது நீ அவமானமாக ஃபீல் பண்ணும். ஆனால் அந்த பிள்ளைங்க என்ன சொல்லுது, என் வீட்டில் இந்த வேலை பண்ணனாலும் எல்லாம் கிறுக்கணுங்களா, ஜாதி வெறி பிடிச்சிருக்காங்க, இவனுங்க நல்லவனுங்களா இருக்கானுங்க, இவனுங்க நல்லவனுங்களா இருக்கானுங்க, மென்மையாக கோவப்பட்டாலும் பெண்களிடம் மென்மையாக இருக்காங்க, இல்லை இதுதான். அதுக்கப்புறம் இவர்கள் இந்த மாட்டுக்கறி சாப்பிடுவதால் பெண்களுக்கு பிடிக்கல, இல்லை அவ்வளோ ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ்லாம் உடம்புக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், அந்த இம்பார்ட்டன்ஸ் தான் பெண்கள் கொடுக்குறாங்க. ஸோ இது மாதிரியான அப்போது பெண்கள் பெண்கள் பெண்கள்னு பேசும்பொழுது we also have to talk about தலித் ஆண்கள். அவர்களுடைய பிரச்சனைகளை நம்ம அதிகமாக பேச வேண்டியிருக்கு. அது என்ன போன்ற ஃபெமினிஸ்டுங்களே சொல்கிறேன். மற்ற ஆண்களையும் தலித் ஆண்களையும் நான் ஒரே சைடில் வைக்க முடியாது. எப்படி வைக்க முடியும்? அவன் படுற கஷ்டத்தையும் பட்டானா? இல்லையே. ஐ ஆல்சோ ஹாவ் டு ப்ரொடெக்ட் ஹிம் டுகெதர். அதற்கு எனக்கான ஒரு அங்கீகாரத்தை, பிரதிநிதித்துவத்தை நான் எதிர்பார்க்குறேன். பாலாஜி என்னை கூப்பிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் பாலாஜி கிட்ட சொல்கிறேன், பாலாஜி நெக்ஸ்ட் டைம் நீங்கள் என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவீங்க, கெஸ்ட்டாக கூப்பிடுங்கன்னு தெரியாது, நான் தூரத்துலேருந்து கூட பார்ப்பேன், பட் எனக்கு இந்த க்ரௌடில் ஹாஃப் உமனாவது வேணும். பாலாஜி எங்கே? எனக்கு இங்கே ஹாஃப் உமன் வேணும். பெண்களை கொண்டு தான் இங்கே நிறைய விஷயம் சாதிக்க முடியும். அவர்களை அவமானப்படுத்தியோ இல்லை மற்ற கட்சிகள் செய்கிற மாதிரி அவங்களை துன்புறுத்தியோ, இப்போ திமுகலாம் பெண்களுக்கு மதிப்பே இல்லை. திமுகலாம் பெண்களுக்கு மதிப்பே கிடையாது. மாவட்ட செயலாளர்களாக எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்லை. செயற்குழுவில் எத்தனை பெண்கள் இருக்காங்க? இல்லை. பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனே தமிழ்நாட்டில் இல்லை. தமிழ்நாட்டுடைய திராவிட அரசியல் ஆண் அரசியல், அது பெண் அரசியல் கிடையாது. அதனால தான் நீங்கள் ஒரு லேடி சிஎம்மாக இருக்காங்க, ஒரு கட்சியோட தலைவியாக இருக்காங்கிற கூட அவங்கள அரசியல் ரீதியாக மோதாமல் அவங்க கேரக்டரை பற்றி பேசுகிறீங்க. இதெல்லாம் எவ்வளோ கீழ்த்தரமான புத்தி. இது போன்ற அரசியலில் தான் திராவிடம் சிக்கி இருக்கு. இங்கே பெண்களுக்கு இடம் கிடையாது. வருவான் அந்த இடத்துல அம்பேத்கர் பெரியார் ஃபோட்டோ போட்டிருப்பான், இங்கே நின்று பொம்பளைங்களா அசிங்கசிங்கமாக பேசுவோம். தவறு இல்லையா அதெல்லாம்? அப்போ அந்த இடத்தில் இவர்களுக்கு அம்பேத்கர் அறிமுகமாகவில்லை. இன்னும் தமிழ்நாடு அம்பேத்கர் மண்ணாக மாறவில்லை. அது ரொம்ப முக்கியம். நான் திராவிட மண்ணுங்கிறான். நான் திருப்பூருக்கு கார்மெண்ட்ஸில் பேச போனேன் ஒரு ஃபங்க்ஷனில். கோயம்புத்தூர், திருப்பூர், பல்லடம் போயிட்டே இருக்கேன். பேக்கரியாக இருக்குது, ரெண்டு பக்கமும் ஒரு 1500 பேக்கரி இருக்குது. ஒரு அம்பேத்கர் சிலை கூட இல்லை. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் என்னதான் பெண் விடுதலை பேசினாலும் இங்கே அம்பேத்கர் வராதவரை தமிழ்நாடு உருப்படாது. இங்கே பெண் முன்னேற்றம் வேணும், பெண்களை சமமாக நடத்தணும்னா நீ ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு பெரியார் மாநில சுயாட்சிக்காக நிறைய போராடினார், பெண்களுக்காக பேசினார். அதை சட்ட வடிவங்களை கொண்டு ஒரு ஹிந்து கோட் பில் கொண்டு எல்லா பெண்களுக்குமான ஒரு இடத்தை ஒரு மனிதன் போராடி நான் லாஸ்ட்டாக இதோடு முடிச்சிடுறேன். ஒரு தலித் ஆண், ஒரு கான்ஸ்டியூஷன் எல்லாம் வருது, ஓகே. முதல் சட்ட அமைச்சர், ஒரு தலித்துக்கு முதல் சட்ட அமைச்சர் பிளேஸ் கிடைக்குதுங்க. ஒரே நாள் பார்லிமெண்ட் நின்று அழுதுட்டு ரிசைன் பண்ணிட்டு போகிறாரு. எதுக்குன்னா ஹிந்து
சட்டத்திருத்த மசோதா பெண்களுக்காக கொண்டு வந்ததை என்னால் நிறைவேற்ற முடியவில்லைன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணுறோம். எவங்க பண்ணா இந்த ஊரில் பொம்பளைக்காக இந்த மாதிரி? யார் பண்ணா? சீமான் பேசுகிற மாதிரி பேசணும். எங்கள் அப்பா அம்பேத்கர் தான் பண்ணார், வேற யாரும் பண்ணல. எங்கள் அப்பா அம்பேத்கர் தான் பண்ணார். நீ பண்ணுவியா? நீ உன் பெண்களுக்காக எனக்கு இந்த கூட்டணி வேணாம், எனக்கு இந்த சீட்டு வேணான்னு விட்டு கொடுப்பியா? ஆனால் என் தலைவன் பண்ணுறான் ரிசைனு, போ அப்படின்னு அழுகிறார் அம்பேத்கர். ஒரு அம்பேத்கர் ஆண் என்பதை தாண்டி அவர் பெண்களின் நிலைமையிலிருந்து யோசித்தார். ஸோ அம்பேத்கர் ஃபோட்டோவை மட்டும் போட்டு, பாட்டை மட்டும் போட்டு, இல்லை வெறும் ஜெய்பீம் மட்டும் சொன்னால் போதாது. பெண்கள் குறித்தான இந்திய ஜாதி ஒழிப்புக்கும் பெண்ணியத்திற்கும் மிக பரந்துபட்ட பயங்கரமான தொடர்பு இருக்குது. பெண் விடுதலில் தான் ஜாதி ஒழிப்பு இருக்குது. அதனால தான் அம்பேத்கர் அது மாதிரி யோசிச்சார். அம்பேத்கரை மனதில் வாங்காமல் வெறும் ஃபோட்டோவாவோ கட் அவுட்டாவோ வச்சுக்கிட்டு நம்ம ஜாதி ஒழிப்பை செய்ய முடியாது. இதையெல்லாம் மனத்துக்குள்ளே வாங்கி தான் நம்ம அம்பேத்கரியற்ற மாறணும். அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி யூ கேவ் மீ த ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் திருப்பி ஒரு தடவை ஜெய்பீன்னு சொல்வேன். நீங்கள் தான் ஸ்ட்ரென்த்து தரணும். நைட்டு போய் நான் பேச போகிற குரூப் பயங்கரமான குரூப்பு, சரியா? பயங்கரமான குரூப்னா வேறு மாதிரி, நம்ம அளவுக்கு இல்லை. பட் ஜெய்பீம், தேங்க்யூ.